Hi students, welcome to IK Academy. இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டோம். அதுல கடைசி 2 வருஷத்துல பிசிக்கு என்ன மாதிரியான கட் ஆஃப் வந்திருந்தது, இப்ப வரப்போற எக்ஸாம்ல பிசி எக்ஸாம்ல என்ன மாதிரியான கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்குள்ள நிறைய கமெண்ட்ஸ் வந்தது என்ன அப்படின்னா இதே மாதிரி எஸ்ஐக்கும் சொல்லுங்க சார் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இந்த வீடியோல கடைசி 2 பார்ட்டி வந்த எஸ்ஐ எக்ஸாம்ல கட் ஆஃப் எப்படி இருந்தது, ஓகே, ஸோ அதை வந்து வரப்போற எஸ்ஐல என்னமா நம்ம எதிர்பார்க்கலாங்கிறத ஒரு அனாலிசிஸ் மாதிரி பார்க்க போறோம். கொஞ்சம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, அதாவது நான் 2022 எஸ்ஐ 2023 எஸ்ஐ எடுத்து கம்பேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி 2020 ஒன்று நடந்துச்சு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அதை எடுக்க மாட்டேன். அது 140 கேள்வி தான். ஆனா உளவியல் சாலிடா அது 60 கேள்வி வந்துச்சு. அதாவது மேத்ஸ் ரீசனிங்கே 60 இருந்தது. மீதி ஜிஎஸ் 80க்குள்ள தமிழ் கேட்டாங்க, இங்கிலீஷ் கேட்டாங்க, அப்புறம் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய மேத்ஸும் அதுக்குள்ள வந்தது. அந்த மாதிரி பேட்டர்ன் 2020 முன்னாடி வரைக்கும் எஸ்ஐல. 2022 23 தான் எப்படின்னா 60 சைக்காலஜில மேத்ஸ் ரீசனிங்கே 40, தமிழ் 10, இங்கிலீஷ் 10, அந்த மாதிரி வச்சுட்டு ஜிஎஸ்ஐ 80 ஆக்குனது. ஓகே, ஸோ இந்த பேட்டர்ன்ல இதான் கரெக்ட்ல இருக்க பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் படி நடந்த எஸ்ஐனா 2022 2023 தான். ஸோ அதனால நம்ம 2 வருஷத்தை மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இப்போ வரப்போற எஸ்ஐல என்ன மாதிரி கட் ஆஃப் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எஸ்ஐ பிசி நம்ம அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் டெஸ்ட் எஸ்ஐ மட்டும் பிசி மட்டும் 2 சேர்ந்து ஜாயின் பண்ணா, ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட்டும் எஸ்ஐ மட்டும் பிசி மட்டும் 2 சேர்ந்து ஜாயின் பண்ணா, ஆஃப்லைன் டெஸ்ட் எஸ்ஐ கானது பிசி கானது 2 சேர்ந்து ஜாயின் பண்ணா, ஆஃப்லைன்ல கிளாஸ் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் வேணும்னா 10,000, பிசிக்கலோட வேணும்னா 12,000. இது எஸ்ஐபிசி எப்படின்னாலும் இதான் ஃபீஸ். மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் புக்கா வேணும்னா 999, இதே பிடிஎஃப் வேணும்னா 599. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க 7728 9728 இந்த மாதிரி கான்டெக்ட் பண்ணி நீங்க டீடைல் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், ஃபர்ஸ்ட் 2022 எடுத்துப்போம். ஓகே, 2022 பொறுத்த வரைக்கும் அதாவது எஸ்ஐ உங்களுக்கு தெரியும் 140 கொஸ்டின் 70 மார்க். ஏன்னா ஒரு கொஸ்டின் 1/2 மார்க் தான். அப்ப 140 கேள்வி 70 மார்க். ஓகே, அந்த 70 மார்க்குக்கு ஜிடி பிசி எம்பிசி இவங்களுக்கு மென்ல எவ்வளவு கட் ஆஃப் வந்ததுன்னா 59.5. புரியுற மாதிரி சொல்லணும்னா 140 கேள்விக்கு 119 கேள்விக்கு மேல அடிச்சிருக்கணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்திருக்கு. இதே உமனுக்கு பொறுத்த வரைக்கும் 56.5, ஒரு 113 கேள்வி அடிச்சிருக்கணும். பிசி முஸ்லீமுக்கு மென்னா 58, அப்ப 116 கேள்வி அடிச்சிருக்கணும். உமனுக்கு 50 100 கேள்வி அடிச்சிருக்கணும். 140 நான் சொல்லிட்டு இருக்கேன். எஸ்சி கேட்டகரிக்கு மென்னுக்கு 59 இருந்தது, அப்போ அவங்க 118 அடிச்சிருக்கணும். உமனுக்கு 55.5 இருந்திருக்கு, அப்போ 111 அடிச்சிருக்கணும். எஸ்சிக்கு 56.5 மென்னுக்கு, அப்போ ஒரு 113 அடிச்சிருக்கணும். எஸ்டிக்கு 57.5 115 அடிச்சிருக்கணும். இது ரிட்டர்ன் முடிச்சு பிசிக்கல் போறதுக்கான கட் ஆஃப். ஓகே, அப்போ போஸ்டிங்கே அடிக்கணும்னா அவங்க என்ன சார் பண்ணிருக்கணும் அப்படின்னா 140 கேள்விக்கு ஒரு 125க்கு மேல. ஓகே, ஒரு 125க்கு மேல ஒரு 126 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 63 மார்க். அப்ப 70க்கு ஒரு 63 மார்க்குக்கு மேல அடிச்சிருந்தவங்களுக்கு பிசிக்கல் நல்லா பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க எல்லாருமே அந்த வாட்டி வேலைக்கு போனாங்க. நான் சொல்றேன் 2022 எஸ்ஐ. 2022 எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் வேகன்சி ரொம்ப கம்மி, 444 வேகன்சி தான் வந்துச்சு. எக்ஸாம் ஈஸி, எக்ஸாம் டெட் ஈஸி. ஓகே, ஸோ அதனால கட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஹையா வந்துச்சு. ஓகேவா? இது 2022 நடந்தது. ஓகே, 2023 கம்பேர் பண்றப்ப 2022 விட 2023 வேகன்சி நிறையா, கிட்டத்தட்ட 2 டைம்ஸ் இருந்தது. ஏன்னா 400 சொல்றேன், 800 சொல்றேன் இருந்தது. ஓகேவா? அந்த ஃபயர் எல்லாம் சேர்த்து அப்படி வர நீங்க வேகன்சி ரொம்ப ஹை. எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருந்ததுன்னா ஈஸி தான். அந்த எஸ்ஐ எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இதுவும் இருந்தது. ஓகே, அதே மாதிரி தான் இதுவும் இருந்தது. வேகன்சி அதிகமானாலுமே கூட கட் ஆஃப் அதிகமானுச்சு. அதுக்கு ரீசன் காம்படிஷன். ஓகே, காம்படிஷன் அதிகமாயிருச்சு, எல்லாருமே ஒரு நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இந்த மாதிரி வந்துச்சு. ஸோ பாக்குறப்ப ஜிடி பிசி எம்பிசிக்கு மென்னுக்கு 60.5 வந்து கட் ஆஃப். அதாவது 121 கேள்வி அல்லது 121 கேள்விக்கு மேல அடிச்சாதான் நீங்க இங்க பிசிக்கலே போக முடியும். ஓகே, சோ உமனா இருக்கிற பட்சத்துல 58 116 கேள்வி வந்துச்சு. பிசி முஸ்லீம் மென்னுக்கு 58 116 கேள்வி, உமனுக்கு 53.5 107 கேள்வி, எஸ்சிக்கு மென்னுக்கு 60 120 கேள்வி, உமனுக்கு 57.5 115 கேள்வி, எஸ்சிக்கு 58 ஸோ 116 கேள்வி, எஸ்சி உமனுக்கு 54 ஸோ 109 கேள்வி, எஸ்டி மென்னுக்கு 56 ஸோ 113 கேள்வி, எஸ்டி உமனுக்கு 54 108 கேள்வி. இவ்வளவு செக்யூர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பிசிக்கல் போகலாம். போஸ்டிங்கே அடிக்கணும்னா எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 65க்கு மேல. அதாவது இவங்களுக்கெல்லாம் மாறும், நான் பர்டிகுலரா சொல்றேன், இதை சொல்றேன். ஓகேவா? ஒரு 65க்கு மேல, 70க்கு 65க்கு மேல. அப்ப 140 கேள்வி 130க்கு மேல அடிச்சிருக்க வேண்டிய அவசியம் இருந்தது. ஓகேவா? 2023. அப்ப 2022 பாருங்க 400 சில வேகன்சி, எக்ஸாம் ஈஸி, ஒரு 125 சூப்பர், கண்டிப்பா போஸ்டிங் அப்படி இருந்தது. இங்க 130 வரைக்கும் வந்துருச்சு. ஓகேவா? 130. சோ 2024 வேகன்சி 1200 1300 தகவல் வந்துட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியும். இப்ப வரப்போற எஸ்ஐக்கு வேகன்சி 1200 1300 சொல்றாங்க. எக்ஸாம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா என்னோட ப்ரெடிக்ஷன்
இந்த 2022 2023 எஸ்ஐ கம்பேர் பண்றப்ப லிட்டில் பிட் டஃபா இருக்கும். லிட்டில் பிட் டஃப்னா 2022 ஆகட்டும் 2023 ஆகட்டும் ரெண்டு எஸ்ஐலுமே மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸால ஒரு 120 அடிக்க முடிஞ்சு, 140க்கு 120 அடிக்க முடிஞ்சு மெஜாரிட்டியா. ஓகே, அது இந்த வாட்டி ஒரு 115 ஆகும். ஒரு 5 கேள்வி டஃப் ஆகும். நார்மலா இருந்ததோட ஒரு 5 கேள்வி மட்டும் டஃப் ஆகும். அவ்வளவு ரொம்ப ஹையா போகலாம் பயத்துல ஒரு 5 கேள்வி டஃப் ஆகும். ஓகே சார், வேகன்சி அதிகம்ன்றீங்க, டஃப்னா கொஞ்சம் அதிகமாகுன்றீங்க, அப்ப கட் ஆஃப் குறைந்தானு சார்னா ஒரு 2023 லெவல்ல இருக்குங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷன். ஓகேவா, 2023 லெவல்ல இருக்குங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷன். எனக்கு தெரிஞ்சு ரிட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நீங்க 140 கேள்விக்கு ஒரு 122 பிளஸ் அடிச்சீங்கன்னா பிசிக்கல் போலாம். போஸ்டிங்கே அடிக்கணும்னா 140க்கு 130 கேள்விக்கு மேல அடிச்சிருக்கணும். அதாவது 70 மார்க்குக்கு நீங்க 65க்கு மேல எடுக்கணும். எடுத்தா மட்டும் தான் எஸ்ஐல இந்த வாட்டி வேலைக்கு போக முடியும். ஓகே, வேகன்சி நிறைய வந்தாலும் பரவாயில்ல, டிஃபிகல்டி லெவல் கொஞ்சம் அதிகமானாலும் பரவாயில்ல. நம்மளோட ஃபோக்கஸ் இதுதான். இதை அட்டன் பண்ணி பிசிக்கல் போயிட்டு வரலான்னு இருக்கீங்களா, இல்ல இதை அடிச்சு பிசிக்கல் போய் போஸ்டிங் போலான்னு இருக்கீங்களா? எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? 2022 ஆகட்டும் 2023 ஆகட்டும் காம்படிஷனு, வேகன்சி, டிஃபிகல்டி லெவல் எல்லாமே கம்பேர் பண்ணி இந்த வாட்டி என்ன வரும்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த விட யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ்ஐ பொறுத்தவரைக்கும் நம்மளோட டார்கெட் 140 130 மேல. இதே பிசியா இருந்தா 70க்கு 65க்கு மேல. ஓகே, இந்த ஃபோக்கஸ்ல இருங்க. கண்டிப்பா நம்மளால வரக்கூடிய எஸ்ஐபிசி கிளியர் பண்ண முடியும். ஓகே, சோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி எஸ்ஐபிசிக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இது ஃபீஸ் டீடைல் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க 77089728 இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி நீங்க டீடைல் எடுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.